சிவனை திருமணம் செய்ய கடும் தவம் புரிந்த கன்னியாகுமரி அம்மன் கதை பற்றி தெரியுமா? அந்த காலத்தில் வாழ்ந்த பாணாசுரன் என்ற அரக்கனை அழிக்க மும்மூர்த்திகளான பிரம்மா, விஷ்ணு, சிவன் ஆகியோர் இணைந்து ஒரு தேவியை உருவாக்கினார்கள். இந்த தேவி மிகவும் அழகாகவும் சக்தி வாய்ந்தவளாகவும் இருந்தாள். இந்த தேவி தனக்கு சிவன் கணவராக வரவேண்டும் என்று தவம் செய்தாள். அவளுடைய தவத்தை மெச்சிய சிவன் அவளை திருமணம் செய்து கொள்ள சம்மதித்தார். ஆனால் பாணாசுரனை அழித்த பிறகே திருமணம் நடைபெறும் என்று நிபந்தனை விதித்தார். நள்ளிரவில் குறிக்கப்பட்டது. ஆனால் பாணாசுரன் தேவியைக் கண்டு பயந்து ஓடத் தொடங்கினான். அவனை துரத்திச் சென்ற தேவி அவனை கொன்றாள். பாணாசுரனை கொன்றதால் தேவி கோபம் தணிந்தாள். ஆனால் அவளால் சரியான நேரத்தில் திருமண மண்டபத்திற்கு வர முடியவில்லை. நள்ளிரவு நேரம் கடந்ததால் திருமணம் நின்று போனது. இதனால் கோபம் கொண்ட தேவி தனது திருமணப் பொருட்களை எல்லாம் கடலில் வீசி எறிந்தாள். அந்த பொருட்கள்தான் இன்றும் நிற்பது போல் தோற்றமளிக்கிறது. அதனால்தான் கடலில் பல வண்ண கற்கள் காணப்படுகின்றன என்று கூறப்படுகிறது. தேவி தனியாக இருந்து கன்னியாகுமரி அம்மனாக பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறாள்.